வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானின் லட்சிய ஏவுகணை திட்டம் குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்தித்துள்ளது. அது மட்டுமல்ல, அந்த பின்னடைவு மிகப்பெரிய பேரழிவு ஒன்றுக்கும் மிக மிக அருகில் சென்றது. மேலும் அதன் ஷாஹின் 3 ஏவுகணை சோதனையின் உயர்மட்ட தோல்வியால் அதன் தந்திரோபாய பாதுகாப்பு நிலப்பரப்பு அதிர்ச்சியடைந்தது. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ஷாஹின் 3 ஏவுகணையின் சமீபகால சோதனையின் போது ஏவுகணை அதன் இலக்கை அடையவில்லை. அதற்கு முன்னரே ஏவுகணை ஆபத்தான முறையில் வெடித்துவிட்டது. ஏவுகணை வெடித்து வீழ்ந்த இடம் பொதுமக்களின் குடியிருப்புக்கு மிக அருகில். சற்று விலகி வீழ்ந்திருந்தால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும். பாகிஸ்தானின் தேனாபுக்தி மாவட்டத்தில் பொதுமக்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் ஏவுகணை வீழ்ந்த இந்த விபத்து பாகிஸ்தானின் ராணுவ திறன் குறித்து உயர்மட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளது. அத்துடன் உள்ளூர் வாசிகளிடையே பாதுகாப்பு எச்சரிக்கையை தூண்டியுள்ளது. பேரழிவு அங்கு மட்டுமல்ல, வேறு ஒரு இடத்திலும் ஏற்பட்டிருக்கும். வெடித்து சிதறிய ஏவுகணையின் சிதைவுகள் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் தேராஹாசி கானில் உள்ள ஒரு அணுசக்தி தளத்திற்கு அருகில் ஆபத்தான முறையில் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. தாக்கப்பட்ட இடம் அணுசக்தி நிலையத்திற்கு அருகில் சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஆபத்தான அளவில் நெருக்கமாக இருந்தது. முதன்மை அணுசக்தி தளத்திற்கு ஆபத்தான முறையில் அதற்கு அருகில் ஏவுகணையின் சிதைவுகள் வீழ்ந்த இந்த சம்பவம் பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்தின் தொழில்நுட்ப நம்பகத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தியது. அது மட்டுமல்ல, உள்ளூர் மக்களின் பாதுகாப்பு மற்றும் தெற்காசியாவின் புவிசார் அரசியல் நிலைத்தன்மையினையும் கருத்தில் கொண்டு இது இப்போது தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் டேரா காசி கானின் ரஷானி பகுதியில் இருந்து ஷாஹின் 3 ஏவுகணையின் சோதனையை நடத்தியது. ஆனால் ஏவுகணை தடமாறி பலூசிஸ்தான் தேராபுக்தி மாவட்டத்தில் மாட் பகுதியில் மோதியதாக கூறப்படுகிறது. தாக்கிய இடம் 500 மீட்டர் தொலைவில் மனித வாழ்விடங்களுக்கு அருகில் இருந்தது. ஏவுகணை சிதைவுகள் லூப் செஹரானி லெவி நிலையத்தில் உள்ள கிரேப் வைன் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியது. வெடிப்பு மிகவும் தீவிரமாக இருந்ததால் அதன் சத்தம் 50 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்டதாகவும் பலூசிஸ்தான் மற்றும் ஹைபர் பக்துன்வாவில் சில பகுதிகளில் எதிரொலித்ததாகவும் கூறப்படுகிறது. லூப் செஹரானி லெவிஸ் நிலையத்திற்கு அருகில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தம் கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். அருகில் உள்ள நகரங்களில் கவலையின் அதிர்ச்சி அலைகள் பரவின. சிலர் ஏவுகணை தேனாகாசிகான் அணுமின் நிலையத்தை தாக்கியதாக கூறினாலும் மற்றவர்கள் இது எதிரி ஆளிட்ட விமானத்தின் தாக்குதலாக இருக்கலாம் என்று நம்பினார்கள். உள்ளூர்வாசிகள் ஒரு சாத்தியமான பேரழிவிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள எங்கே ஓடுவது என்று தெரியாமல் வெடிப்பு கேட்ட திசைக்கு எதிர் திசைகளில் ஓடியதாகவும் மக்கள் மத்தியில் கடும் பதற்றம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குழப்பத்தை சித்தரிக்கும் காணொளிகள் மற்றும் செய்திகளை சமூக ஊடக தளங்கள் பரப்பின. ஏவுகணை சோதனை தோல்வியடைந்த பின்னர் பாகிஸ்தான் ராணுவம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான இணைய முடக்கத்தை விதித்தது. அந்த பகுதியில் இணைய சேவைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டன. அதன் பின் பாகிஸ்தான் ராணுவம் அந்த பகுதியில் ஊடக அணுகலை தடை செய்ததாகவும் பொதுமக்களை வீட்டுக்குள் இருக்குமாறு கட்டளை இட்டதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தின் இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ISPR சோதனையை ஒப்புக்கொண்டு ஒரு சுருக்கமான அறிக்கையினை வெளியிட்டது. ஆனால் அனைத்து பாதுகாப்பு தரங்களும் பின்பற்றப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவித்தது. ஏவுகணை சோதனையில் அனைத்து பாதுகாப்பு தரங்களும் பின்பற்றப்பட்டிருந்தால் தோல்வியுற்ற ஏவுகணை பொதுமக்கள் பகுதி மற்றும் முக்கிய அணுசக்தி தளத்திற்கு அருகில் ஆபத்தான முறையிலே தரையிறங்கி இருக்க கூடாது. இருப்பினும் அந்த அறிக்கையில் தோல்விக்கான காரணம் அல்லது விபத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றிய குறிப்பிட்ட விவரங்கள் இல்லை. இந்த வெளிப்படையற்ற தன்மை உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் ஊகங்களையும் விமர்சனங்களையும் தூண்டியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து வெளிப்படையான அறிக்கைகள் இல்லாத பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்தில் பொதுமக்கள் நம்பிக்கையினை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் ஷாஹின் 3 தொழில்நுட்ப நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் எழுப்புவதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் தேரா காசிகான் அணுசக்தி தளத்தின் ஆணையாளரின் பிரதிநிதியான மசார் ஷிரானி சம்பவத்தை திசை திருப்ப முயன்றார். கேட்ட சத்தம் ஒரு போர் விமானத்தால் உருவாக்கப்பட்ட சோனிக் பூம் என்று மறைமுகமாக குறிப்பிட்டார். ஷாஹின் 3 பாகிஸ்தானின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை. பாகிஸ்தானின் தேசிய பொறியியல் மற்றும் அறிவியல் ஆணையம் நெஸ்கோமுடன் இணைந்து பாகிஸ்தானின் தேசிய மேம்பாட்டு வளாகம் NDC-யால் உருவாக்கப்பட்ட ஷாஹின் 3 பாகிஸ்தானின் தந்திரோபாய பாதுகாப்பு திறன்களின் அடிப்படை அங்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது 2750 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஒரு தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படக்கூடிய ஏவுகணை. இது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தானின் மிகவும் அதிநவீன அமைப்புகளில் ஒன்றாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அக்னி தொடர் உட்பட இந்தியாவின் விரிவடைந்து வரும் ஏவுகணை திறன்களுக்கு ஒரு தந்திரோபாய பதிலாக இதன் வளர்ச்சி பாகிஸ்தானில் கருதப்படுகிறது. ஷாஹின் 3 பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்டால் கோட்பாட்டளவில் டெல்லி, மும்பை மற்றும் பெங்களூர் போன்ற முக்கிய இந்திய நகரங்களை அடைய முடியும். பாகிஸ்தான் ஷாஹின் 3 ஏவுகணையை தனது பாதுகாப்பு உக்தியின் ஒரு முக்கிய அங்கமாக, குறிப்பாக இந்தியாவின் ராணுவ வலிமைக்கு எதிரான ஒரு எதிர் நடவடிக்கையாக பார்க்கிறது.
ஆனாலும் கூட தொடர்ச்சியான சோதனை தோல்விகள் அதன் செயல்பாட்டு தயார்நிலை குறித்து சந்தேகத்திற்குரிய கேள்விகளை எழுப்புகின்றன. தோல்வியடைந்து ஷாஹின் 3 ஏவுகணை போய் விழுந்த தேரா காசிகான் என்பது பாகிஸ்தானின் ஒரு முக்கியமான அணுசக்தி மையம். தேரா காசிகான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய அணுசக்தி வளாகத்தின் தளம். இது யுரேனியம் சேமிப்பு மற்றும் செயலாக்கத்திற்கான ஒரு முக்கியமான மையம். 1970களின் முற்பகுதியில் பாகிஸ்தான் அணுசக்தி ஆணையம் PAEC ஒரு நாளைக்கு 10,000 பவுண்ட்ஸ் யுரேனியத்தை செயலாக்கும் திறன் கொண்டு ஒரு பைலட் ஆலையை இங்கு கட்டியது. இது பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தின் மிக முக்கியமான பகுதி. ஷாகின் 3 ஏவுகணை உண்மையில் இந்த வளாகத்தை தாக்கியிருந்தால் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கலாம். இருப்பினும் அதிகாரிகள் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று வலியுறுத்துகின்றனர். ஏவுகணை சோதனை தோல்வியின் நேரம் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்கா தடைகளை விதித்து சில மாதங்களுக்கு பின்னர் நிகழ்கின்றது. ஷாஹின் 3 சோதனை தோல்வி இது முதலாவது தடவை அல்ல. தோல்வியுற்ற ஷாஹின் 3 ஏவுகணை சோதனைகளின் கவலையளிக்கும் வரலாற்றை பாகிஸ்தான் வைத்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஷாஹின் 3 சோதனையும் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக தேரா காசிகான் அருகே ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பு சத்தம் 30 முதல் 50 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்டது. அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அந்த வெடிப்பு அரசாங்கத்தால் ஒரு சோனிக் பூம் என்று ஏமாற்றப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஷாஹின் 3 சோதனை தவறாக நடந்தது. ஏவுகணை தேரா புக்தியின் குடியிருப்பு பகுதியை தாக்கி வீடுகளை இடித்து குடியிருப்பாளர்களை காயப்படுத்தியது. பலூசிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவ சோதனை களமாக செயற்படுவதற்கான ஆதாரமாக பலூச் குடியரசுக் கட்சி இதை கண்டித்தது. 2020ஆம் ஆண்டு நிலம் மற்றும் கடலில் இருந்து ஏவப்படக்கூடிய பாபர் 2 ஏவுகணை சோதனையின் போது பலூசிஸ்தானில் மோதியது. 2022ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தின் யாம்ஷோரோவில் ஒரு மர்மமான ஏவுகணை வீழ்ந்தது. சிலர் இது இந்தியாவின் பிரம்மோஸ் விபத்திற்கு பதிலடி கொடுக்கும் முயற்சி என்று கருதுகின்றனர். இந்த தொடர்ச்சியான தோல்விகள் பாகிஸ்தானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் நடந்து வரும் தொழில்நுட்ப சிக்கல்களை எடுத்து காட்டுகின்றன. பலூசிஸ்தான் உள்ளூர்வாசிகள் மற்றும் அங்குள்ள இயக்கங்கள் சமீபகால சோதனைக்கு எதிராக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அவர்களின் கூற்றுப்படி பாகிஸ்தானில் ஒரு சோதனை மைதானமாக பலூசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகிறது. இதனால் பலூசிஸ்தான் மக்கள் ஆபத்தில் உள்ளனர். 1998ஆம் ஆண்டு சாகாவில் நடந்த அணு ஆயுத சோதனைகளை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். பலூச் மக்கள் சோதனைகளுக்கு முன் தங்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டியது கட்டாயம் ஏற்படுகின்றது. இது தேரா புக்தி மற்றும் ஹஹான் போன்ற இடங்களில் வழக்கமாக உள்ளது. ஏவுகணை சோதனைகள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படுவதில்லை. பலூச் குடியரசுக் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷேக் முகமது புக்தி பாகிஸ்தான் பலூசிஸ்தானை தனது ஆயுத ஆய்வகமாக பயன்படுத்திக் உள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் இயக்கங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அணு ஆயுதம் ஏந்திய 9 நாடுகளில் பாகிஸ்தான் ஒன்று. 2025ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் மொத்தம் 170 அணு ஆயுதங்கள் உள்ளன. மேலும் 2026ஆம் ஆண்டில் 200 வரை இருக்கலாம். பாகிஸ்தானின் குறைந்தபட்ச நம்பகமான தடுப்பு கோட்பாடு இந்தியா போன்ற அண்டை நாடுகளுக்கு எதிரான மறைமுகமான முதல் பயன்பாடு உக்தியை குறிக்கின்றது. 1250 முதல் 2750 கிலோமீட்டர் வரையிலான வரம்புகளை கொண்டு ஷாஹின் தொடர் இந்தியாவின் அக்னி 3 ஏவுகணை தொடருக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள். பாகிஸ்தானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்கள் விரிவான சீன ஆதரவுடன் வடிவமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட தேரா காசிகான் ஆலை ஆண்டுக்கு 360 கிராம் புளூட்டோனியத்தை உற்பத்தி செய்கிறது. இது ஆயுத தரம் ஆகும். இது அதன் அணுசக்தி திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்தியா இந்த சம்பவம் குறித்து அதிகாரப்பூர்வமாக மௌனம் காத்து வருகிறது. ஆனால் இந்த சம்பவம் மே மாதம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் விமான தளங்களுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து அதிகரித்த இந்தியா பாகிஸ்தான் பதட்டங்களை தொடர்ந்து வருகின்றது. தேரா காசிகான் சம்பவம் இந்தியாவில் உள் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. சிலர் இதை பாகிஸ்தான் ராணுவ பாதிப்புகளின் அறிகுறியாக விளக்குகின்றனர். அமெரிக்காவின் கவலைகளும் குறிப்பிடத்தக்கவை. அக்டோபர் 2023 குண்டு வெடிப்புக்கு பின்னர் தேரா காசிகான் அருகே ஒரு அமெரிக்க அணுசக்தி மோப்பு விமானம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இது அணுசக்தி விபத்து குறித்த ஊகங்களை தூண்டியது. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அமைதியாக இருந்தாலும் பாகிஸ்தானின் அணு ஆயுத களஞ்சியத்தை அது உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது. பாகிஸ்தானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்களின் மீது தடைகளை விதிக்குமாறு பலூச் அமைப்புகள் ஐநா மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் முறையிட்டுள்ளன.